சார் இறைவன்கிட்ட நான் கேட்ட மாதிரி யாருமே கேட்கல சார். நான் 25 வருஷமாக ப்ரே பண்ணுறேன் சார். இறைவன்கிட்ட நான் கேட்குறேன் சார். நான் விளக்கு போடுறேன், பூஜை போடுறேன், கோயிலுக்கு போகிறேன், எல்லா பரிகாரங்கள் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன் சார். இருந்தாலும் எனக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன நிகழ்வுகள் நடக்கலை? உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணும், இல்லை உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல ஒரு காலேஜில் சீட் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஏதாவது நிலுவைத் தொகை கடன் தொகை இருந்தால் அதெல்லாம் கட்டணும், பிஸ்னஸில் நல்லா லாபம் வரணும். இந்த மாதிரி நம்மளோட தேவைகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒன்று கூட நடக்கலை சார். நான் என்ன செய்கிறதுனே தெரில. ஏறாத கோயில் இல்லை, கேட்காத தெய்வம் இல்லை, என்ன தான் சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா? ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு ஒருத்தரை பார்த்தா ஞாபகம் வரும். அவன் 20 வருஷத்துக்கு முன்னே என்ன அதை பண்ணிட்டான், 5 வருஷத்துக்கு முன்னே அதை பண்ணிட்டான், அவனை நினச்சாலே எனக்கு கோபம் வருது. கோபமாக இருக்கலாம், ஒரு வருத்தமாக இருக்கலாம், ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம். அதை நினைக்கும் பொழுது எப்போ உங்களுக்கு அந்த நினைவு வருதோ, அந்த நினைவை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தேவைகள்லாம் கிடைக்காது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.